Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry introduction. So introduction பார்க்க போறோம். So நம்மளுக்கு வந்து trigonometryல 10th standard trigonometryல என்னெல்லாம் வந்து படிச்சிருக்கணும் சொல்லுது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். So first வந்து நம்ம trigonometryனா மீனிங் என்ன தெரிஞ்சுக்கிறோம். So trigonometry tri third three sides உள்ள ஒரு shape. So trigonometry means study of triangle, right angle triangle னு அர்த்தம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி முழுக்க படிக்கக்கூடியது தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி. இதில் அவங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 4th சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது 90 டிகிரி இருக்கும், இந்த இடத்துல சம் ஆங்கிள் இருக்கும், இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு சம் ஆங்கிள் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆங்கிள் உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் பேர் என்னென்னா டீட்டா. நம்ம வந்து நார்மலாக இது ஆங்கிள் நேம் தான் பண்ணுவோம். ஆங்கிள் 1 2 3 நேம் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து சும்மா ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆங்கிள் பிஏசி அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சாப்டர் 4லேயே பார்த்துருப்போம். பட் இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தனி நொட்டேஷன் கால்டு டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் டீட்டா ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி உள்ளதுலே. ஸோ டீட்டா மீன்ஸ் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மொத்தம் 6 ரேஷியோஸ் உண்டு. ஸோ அதில் 3 பேசிக் ரேஷியோஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. இந்த 3 தான் உங்களுக்கு மெயின் ரேஷியோஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியோட 3 ரேஷியோஸ்ன்னு சொல்லக்கூடியது சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைன் டீட்டா எப்படி வந்துச்சு, காஸ் டீட்டா எப்படி இருந்துச்சு, டேன் டீட்டா எப்படி இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைன் டீட்டா என்பது நம்மளுக்கு வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை நல்லா பாருங்கள். இந்த டீட்டாக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க, இந்த சைடு. திஸ் இஸ் கால்டு ஆப்போசிட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த டீட்டாக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஏடி ஜெயின் போடுறேன். ஸோ அது அட்ஜசன்ட்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடுன்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட்னா நேர் எதிர்மாறும். அது டீட்டாக்கு எதிர்தான் இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஹைப்போட்டென்யூஸ்னால் வேற ஒன்றுமே இல்லை. ஸோ ஹைப்போட்டென்யூஸ்னால் நம்ம பித்தாகரஸ் தியரத்திலே பார்த்துருப்போம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, ஹைப்போட்டென்யூஸ் ஆஃப் the square of the hypotenuse is equal to the sum of the other two sides ன்னு படிச்சிருப்போம். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம். ஸோ அந்த பித்தாகரஸ் தியரத்தில் தான் ஹைப்போட்டென்யூஸ் வார்த்தை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்போட்டென்யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்லாண்டிங் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்லாண்டாக இருக்கக்கூடிய சைடை தான் மாதிரி சொல்லுவோம்னா ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஹைப்போட்டென்யூஸ். தென் அதுக்கு பக்கத்தில் ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் இருக்குது தான் ஹைப்போட்டென்யூஸ். எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும், எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாலும் ஒரு 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 90 டிகிரி நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிள் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்படி கூட கொடுத்துருப்பாங்க, ஹைப்போட்டென்யூஸ் இதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்ததுனால இதுதான் ஹைப்போட்டென்யூஸ். ஏன் சொன்னாச்சுன்னா இங்கே தான் 90 டிகிரி இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரியை வேஸ்ட் பண்ணி ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிப்போம். நம்ம சாப்டர் 4லேயே கண்டுபிடிச்சிருப்போம் அப்படி. ஸோ அதுதான் இங்கே. இப்போ பாருங்கள், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. ஸோ சைன் டீட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். தென் காஸ் டீட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை, இது உங்களை ஆப்போசிட் சைடு தெளிவாக எழுதி காட்டிக்கிறேன், நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருத்தரும் அந்த நோட்ஸ் சேர்த்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ காஸ் டீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். டேன் டீட்டா என்பது வாட் இஸ் டேன் டீட்டா? டேன் டீட்டா என்பது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா எப்படி டெரிவேட் ஆயிருக்குன்னு சொன்னாச்சுன்னா இந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா என்பது நார்மல் ரேஷியோஸ் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து டெரைவாய் வந்தது ரேஷியோ. நம்ம நம்பரை சொல்லுவோம் 1 2 3 சொல்லிட்டு. அதேபோல் இந்த 2 ரேஷியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக். ஸோ டேன் டீட்டா அது வந்து ஆக்சுவலாக பேசிக் ரேஷியோ கிடையாது, அது வந்து இந்த ஃபார்முலாவில் டெரிவேட் ஆனது தான். ஸோ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ரேஷியோ எடுத்திங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து டேன் டீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டத்தையும் அப்படி டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹைப்போட்டென்யூஸ் ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ டோட்டல் இப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸ் கேன்சல் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா பை சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ அதே போல் சம் ரெசிப்ரோக்கல் ஆங்கிள்ஸ் உண்டு. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் டீட்டா 1 by சைன் டீட்டா. ஸோ கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by சைன் டீட்டா. சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா அது கொசிகன் டீட்டா. சீக்கன் டீட்டா என்பது காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அண்ட் காட் டீட்டா எதுன்னு கேட்டிங்கன்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா.
ஸோ இந்த கொசிகன் என்பது இதை நீங்கள் ரெசிப்ரோக்கில் போடணும் சைனை, ஹைப்பர்டென்யூஸ் பை ஆப்போசிட் சைடு. அதே போல் சீக்கன் என்பதை நீங்கள் வந்து இதை வந்து ஆப்போசிட்டில் போடணும், ஹைப்பர்டென்யூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. தென் அதே போல் இந்த காட் தீட்டா என்பது உங்களுக்கு இதை நீங்கள் தலைகீழ பண்ணணும், அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்பர்டென்யூஸ் சைடு. இல்லைன்னா இதை வந்து இதிலேருந்து வந்து டைவ் பண்ணலாம். அது எப்படின்னா இதுலேருந்து மேலே காஸ்டிகன் டீட்டா கொடுத்துருக்கிறது காஸ்டிடா. ஸோ இதை மேலே போடணும், தென் இது கீழே பண்ணணும். அப்படி கிடச்சிச்சுன்னா ரெண்டு கேன்சல் ஆகும், அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடுன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதர்வைஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஸோ இதான் உங்கள் பேசிக் ரேஷியோஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ 6 ரேஷியோஸ் உண்டு, 6 ரேஷியோஸும் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து அடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியோடைய பேசிக். ஸோ தென் இன்னொன்று விஷயம் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி டேபிள். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிள் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நார்மலாக ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆங்கிள் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த 5 ஆங்கிள்ஸும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சைன் டீட்டா, அந்த சைன் டீட்டாவோட வேல்யூஸ் மட்டும் யூ ஹவ் டு மெமரைஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ சைன் டீட்டாவோட 0 டிகிரி வந்து 0 தான், 30க்கு வந்து 1/2, தென் இதுக்கு வந்து உங்களுக்கு 1/√2, 45 sin 45, தென் காஸ் இது sin 60 வந்து √3/2, தென் இது வந்து 1. ஸோ இது எப்படி நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைன் டீட்டாவோட வேல்யூஸை ரொம்ப ஈஸி தான். ஒரு 0, 1, 2, 3, 4, 4, 5 ஒரு நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0, தென் கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், இது 1/2, தென் இது கேன்சல் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்கொயர் ரூட் இருக்குங்க. ஸோ 0√4 0 தான் வரும், ஏன்னா இது அப்படிங்கிறது கேன்சல் தான் ஆகும், எப்படியும் 0 தான் வரும். ஸோ 0 இது ரூட் எடுத்திங்கன்னா 1√2 1 தான், 4 ரூட் வந்து 2, ஸோ 1/2, 30 கேன்சல் அடிச்சிட்டா. தென் அடுத்தது இதை நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 1/2 2 வந்து ரூட்டில் போகாது, ஸோ 1/√2. இது வந்து 3 ரூட்டில் போகாது, பட் 4 போகும், 2. இது கேன்சலான 1, ஸோ 1 ஆன்சர். ரூட்டுக்கு 1 ரூட் எடுத்தாலும் 1 தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ சைன் டீட்டா. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் ட்ரிக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ண முடியல, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் ட்ரிக் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது காஸ் டீட்டா என்பது எப்படி ஈஸிங்கன்னா கேட்டிங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். நம்ம இதை வந்து இதில் எழுதுனதில் ஃபார்வர்டில் ஸ்ட்ரைட்டாக எழுதிருப்போம், இது அப்படி ரிவர்ஸில் எழுதிங்கன்னா அது காஸ் டீட்டா. ஸோ 1√3/2 சைன் டீட்டாவோட எல்லா வேல்யூஸும் ரிவர்ஸில் எழுதணும். 1√3/2, 1/√2, 1/2, 0. ஸோ இது வந்து டிவைட் பண்ணணும் tan theta, ஏன்னா sin theta by cos theta is equal to tan theta. ஸோ 0/1 0. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல், 1/√3. இதை டிவைட் பண்ணால் √2 கேன்சல், 1 மட்டும். இதை கேன்சல் பண்ணி √3 மட்டும் வரும். இது வந்து 1/0 இன்ஃபினிட்டி அல்லது அன்டிஃபைன்டுன்னு சொல்லலாம். ஸோ அன்டிஃபைன்ட். ஸோ இதான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ரேஷியோஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸில் அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அதாவது நம்ம இனி வர ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து போடணும், கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் உண்டு, ஒரு ஐடென்டிட்டிஸ் சொல்லிடுறேன். ஸோ sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, இது நம்பர் 1 ஐடென்டிட்டி. ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனாலும். ஸோ sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, தென் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தென் தேர்ட் வந்து கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸும் நீங்கள் வந்து எழுதி படிச்சு வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸை நம்ம அப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ these 3 identities, this basic ratios and the trigonometry table is very very important for trigonometric basic. ஸோ trigonometry basic நான் சொல்லியிருந்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.